கடவுளே, எனக்கு நீங்க காட்சி கொடுக்க மாட்டீங்களா? பக்தா, உன் ஆசையை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் கேளு, ஆனால் 3 நிமிடத்தில் முடித்துக்கொள்ள. எந்த தொழில் பண்ணாலும் அதுல தோல்விதான், ஜெயிக்கவே முடியல. பக்தா, மனிதனாக படைத்த அனைவருக்கும் ஒரு திறமை கொடுத்திருப்பேன். தன்னிடம் என்ன திறமை இருக்கு என்று கண்டுபிடித்து அதை வெளியில் கொண்டு வந்து முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டும். உன்னிடம் என்ன திறமை இருக்கு என்று கண்டுபிடி. நன்றி கடவுளே. நான் யூடியூபில் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ யூடியூபில் சேனல் ஆரம்பித்து ஒரே வீடியோ போட்டுவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. கடவுளே, யூடியூப்ல ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஜெயிச்சவர்கள் அனைவரும் உனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் எப்படி ஜெயிச்சார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவர் யூடியூபில் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ போட்டு 1 ஹவருக்கு ஒரு தடவை எத்தனை வியூவர்ஸ் வந்திருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு என்று பார்ப்பது மட்டும் அல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடுஜாமத்தில் ஏந்திரிச்சு எத்தனை பேர் என்று பார்ப்பார்கள். அவரது தெருவில் அவரை கண்டால் தன் செல்போனை பிடுங்கி சப்ஸ்கிரைப் செய்து விடுவாரோ என்று பயந்து ஓடுபவர்கள் எத்தனை பேர். அதையெல்லாம் தாண்டி பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கழித்து தன் விடாமுயற்சியால் ஜெயித்தார்கள் என்று நீ முதலில் புரிந்து கொள். கடவுளே, இப்ப நான் என்ன செய்யட்டும்? நீ என்ன வேண்டுமானால் செய், நான் உன் கூட இருப்பேன். தயவுசெய்து யூடியூபில் வீடியோ மட்டும் போடாதே. உனக்கு நடிப்பே வரல. பாவம், மக்கள் சந்தோஷமாக வாழ. கடவுளே, கடைசியில் நீங்கள் கூட என்னை கலாச்சிட்டு மறைஞ்சிட்டீங்களே.